வணக்கம் மக்களே வணக்கம். சற்று முன் கிடைத்த ஒரு முக்கிய அதிர்ச்சிகரமான தகவல். அமைச்சர் பொன்முடிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை. ஸ்டாலினிடம் கதறி கதறி அழுகிறார். ஸோ இதை பற்றின முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் தொகுப்பாக பார்க்க போகிறோம். சற்று முன் தான் உச்சநீதிமன்றத்தில் இதுக்கான அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அதை பற்றின முழுமையான தகவல் பார்க்கலாம். ஸோ வீடியோவோட தொடர்ச்சியை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்தடையும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அரசியல் சம்மந்தமான நியூஸ் எல்லாமே உடனே பார்க்கணுன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன் கிடைத்த ஒரு முக்கியமான அதிர்ச்சிகரமான தகவல் என்ன அப்படின்னா, அமைச்சர் பொன்முடிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிச்சிருக்காங்க. ஹைகோர்ட் உச்சநீதிமன்றம் சற்று முன்பு, அதாவது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அறிவிச்சிருந்தாங்க. எல்லாருமே பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இல்லைனா பார்க்கலன்னா கூட நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஓகேங்களா? 3 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாலினிடம் என்னை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க, என்னை எப்படியாச்சும் காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு கதறி கதறி பார்த்தீங்கன்னா ஸ்டாலினிடம் அமைச்சர் பொன்முடி கதறி கதறி காலில் விழுந்து கதறிட்டுருக்காரு. ஸோ ஆனால் என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்றதை முதல்ல ஸ்டாலின் ஐயா சொல்லிட்டார். ஏன்னா அவருக்கே பல வேலைகள் இருக்குது, அவருமே பல சர்ச்சைகளை சிக்கிட்டு தான் வந்துட்டுருக்காரு. ஸோ அதனால் அவராலுமே பொன்முடியை காப்பாற்றுறதுன்றத முடியாத விஷயம். அமைச்சர் பொன்முடி பார்த்திங்கன்னா சொத்து குவிப்பு வழக்கில் தான் இதுக்கு முன்னாடி கைதாக இருந்தார். அதை தள்ளுபடி செஞ்சுருந்தாங்க. மீண்டும் அந்த தள்ளுபடி நாங்கள் பண்ண மாட்டோம், நீங்கள் 3 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை அனுபவிச்சு ஆகணுன்றத உச்சநீதிமன்றம் கடுங்காவல் தண்டனை 3 ஆண்டுகள் போட்டிருக்காங்க. இப்போ அவர் சிறைக்கு கிளம்பிட்டுருக்காரு, புழல் சிறைக்கு போயிட்டுருக்காரு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இவர் மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குன்ற மாதிரி மேல் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலுமே கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு இன்றைக்கி புழல் சிறைக்கு கண்டிப்பாக போகிறார் அமைச்சர் பொன்முடி. 3 ஆண்டுகள் சிறையா இல்லை அதுக்கு முன்னாடியே வருவாரா அப்படின்றதா கண்டிப்பாக தெரியும். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவர் 3 ஆண்டுகள் சிறையில் போனார் அப்படின்னா அமைச்சர் பதவியும் கண்டிப்பாக பறிக்கப்படும். அவர் அதில் எந்த விதமான சந்தேகமும் எல்லாருக்குமே வேண்டாம், யாருக்குமே வேண்டாம். ஏன்னா கண்டிப்பாக அவர் பார்த்திங்கன்னா கோர்ட்டில் ஆஜர் ஆகும்போதே அவருக்கு தீர்ப்பளித்த போதே அவர் காரில் இருந்த கொடி, அதாவது பார்த்திங்கன்னா அமைச்சர் பதவிக்கான கொடி பார்த்திங்கன்னா அவர் பறிக்கப்பட்டது உடனே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கைதாகிருக்கார். அவர் புழல் சிறைக்கு இனி கண்டிப்பாக 100% பொன்முடி புழல் சிறையில் அடைக்கப்படுவார் என்பது கட்டாயமாக தெரியப்படுகிறது. இந்த வீடியோவில் இதுதான் அப்டேட். அடுத்த வீடியோவில் அவர் ஏதாச்சும் மேல்முறையீடு பண்ணுறாரா இல்லை வேறு ஏதாச்சும் அப்டேட்ன்றதை இந்த வீடியோட தொடர்ச்சி அடுத்தடுத்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.